என் உயிரின் உயிர்கொல்லி நீயோ பாகம் 5 அத்தியாயம் 24. குழந்தைய எப்படி கலைக்கிறது அப்படிங்கிற யோசனையோடே இருந்தவ அறைக்குள்ள சித்தார்த் நுழையறத கவனிக்கவே இல்லை. சரோஜா கிட்ட பேசிட்டு வந்த சித்தார்த் அவ பக்கத்துல உட்கார்ந்துகிட்டான். உட்கார்ந்துட்டு மெதுவா படுத்துட்டான். குழந்தை நல்லா பத்திரமா தன்னோட கைக்கு வரணும்னு மனசார வேண்டிட்டான். அடுத்து வந்த 2 நாட்களுமே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே இல்லை. ஏதோ மோன நிலையிலே இருந்தாங்க. மதுரா சாப்பிட உணவு கொண்டு வந்தான். மாத்திரையும் கொடுத்தான். வாந்தி எடுத்தா அவளை பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போய் உடைகள் எல்லாம் சுத்தம் பண்ணான். இரவுல அவ தூங்கினதும் அவ வயிற்றுல கையை போட்டு கட்டி பிடிச்சிட்டு அவனும் தூங்கிடுவான். 2 நாள் கழிச்சு சென்னை கிளம்பினான் சித்தார்த். கிளம்பும் போது மதுராவை தன்னோட அழைக்கு அழைத்து பேசினான். அமைதியாயிரு, எனக்கு சென்னையில ரொம்ப வேலையா இருக்கு. இப்படி விட்டுட்டெல்லாம் இருக்க முடியாது. இந்த குழந்தை எனக்கு ரொம்ப முக்கியம். எந்த காரணத்தை கொண்டும் அது என்னால இழக்கவே முடியாது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நீ எங்க வேணா போய்க்கும். அப்புறமா நான் உன் வாழ்க்கையில குறுக்க வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னவன் கிட்ட இனி எனக்கு ஒரு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா சித்தார்த்? அதற்கு பதிலாக அவன் அசால்ட்டா தோலை குலுக்கினான். அது உன்னோட பிரச்சனை, அதை பத்தி எனக்கு கவலையெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னவன் அதுக்கு நஷ்ட ஈடா உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ. இனி ஒழுங்கா சாப்பிடு, மாத்திரைகளையும். சரிதானா? என்ன, நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு சொன்னவன் சரி நீ போகலாம் அப்படின்னு சொன்னான். பல்ல கடிச்சிட்டு அவன் பேசுறத கேட்டவ எல்லாம் பணத்திமிர் அப்படின்னு மனசுல திட்டினவ இவனுக்கு எப்படி புத்தி வர்ற வைக்கிறது அப்படின்னு யோசிச்சபடியே தன்னோட அறைக்கு போனா மதுரா. அவன் சென்னைக்கு கிளம்புனதுமே தன்னோட அறைக்கு வந்து படுத்தவ குழந்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கவே ஆரம்பிச்சிட்டா. சித்தார்த்தோ தன்னோட குழந்தைய பத்தின இனிய கனவுகளோட சென்னைக்கு கிளம்புனான். மதுராவை படக்கையில் இருந்து எழாமையே பார்த்துக்கிட்டா சரோஜா. அவ எங்க போனாலும் அவ பின்னாடியே போனான். பாத்ரூமுக்கு குளிக்க போனாலும் பாத்ரூமுக்கு வெளியவே நிற்பா, தவம் இருப்பா. தோட்டத்து பக்கம் மறந்து கூட அவளை நடக்க விடவே இல்லை. அவ தோட்டத்து பக்கம் போனாலே அங்க ஒரு நாற்காலி கொண்டு வந்து போட்டுருவா. இங்க உட்காந்து தோட்டத்தை பாரு மதுமா, தோட்டம் இன்னும் ரொம்ப அழகா தெரியும் அப்படின்னு அவளுக்கு நாற்காலி எடுத்துட்டு வந்து போடுவா சரோஜா. சாப்பிட்டு வாந்தி எடுத்தா உடனே ஒரு ஜூஸ் வரும். இப்படி பார்த்து பார்த்து அவளை பத்திரப்படுத்துறது அவளுக்கு எரிச்சலா இருந்தது. எல்லாம் இந்த குழந்தைக்காகத்தானே அப்படின்னு மனசுல எரிச்சல் அடைவா. இந்த குழந்தை இல்லைன்னா நமக்கு இந்த சிறை தண்டனையே இருந்திருக்காது அப்படின்னு மனசுல குழந்தைய வெறுத்தா. ஆனா மறுபுறம் இது தான் காதலிச்ச சித்தார்த்தோட குழந்தை அப்படின்னு நினைக்கும் போது மனசு மகிழ்ச்சியில துள்ளுச்சு. இன்னொரு மனமோ இது உனக்கே தெரியாம உருவானது. பொண்ணுங்கன்னா என்னென்னமோ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் பண்ணிருக்கான் அப்படின்னு பல்வேறு யோசனையில அவ திண்டாடி போனா மதுரா. இது போதாதுன்னு தினமும் இரவு அவளுக்கு போன் பண்ணி குழந்தை எப்படி இருக்கு, மருந்து சாப்பிட்டியா, நல்லா தூங்கினியா, வாந்தி எடுத்தியா, எத்தனை தடவை வாந்தி எடுத்த அப்படின்னு விடாம கேள்விகளை கேட்டு இம்சை கொடுத்தான் சித்தார்த். அவகிட்ட இருந்து பதில் வராவிட்டால் விடவே மாட்டான். பதில் வர்ற வரைக்கும் கேள்விகளை கேட்டு தொலைச்சுக்கிட்டே இருப்பான். மதுராவிற்கு ஐயோ போதும் என்ன விட்டுருங்களேன் அப்படின்னு கத்தனம் போல இருக்கும். போனை சரோஜா கிட்ட கொடுத்துட்டு தன்னோட அறைக்கு வந்து படுத்துட்டு மனம் புழுங்குவா. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. மதுராவுக்கு 2 மாசம் முடிகிற தருவாயில இருந்தா. இனி அடுத்த செக்கப்க்கு சித்தார்த்தே வந்து அழைச்சிட்டு போறதா சொல்லியிருந்தான். மறுபடியும் அதே ஹாஸ்பிட்டல் போறதை நினைச்சு கலங்கி போனா மதுரா. சென்னையில சித்தார்த்த அலுவலகத்துல பார்த்தான் அவங்களுடைய அண்ணன். டேய் என்று அதிரடியாக சித்தார்த்த அறைக்குள்ள வந்தவன் மதுரா எங்கடா, அவளை நீ இன்னுமா விடாம வச்சிருக்க, எங்கடா வச்சிருக்க அப்படின்னு பதட்டமா கேட்டவன நிதானமா நிமிர்ந்து பார்த்தான் சித்தார்த். முதல்ல உட்காரு, அவளுக்கு என்ன இப்போ, நல்லா தானே இருக்கா, என் பாதுகாப்புல ரொம்ப சுகமாவே இருக்கா அப்படின்னு சொன்னான் சித்தார்த். அதை கேட்டு அதிர்ந்து போனான் கௌதம். டேய், அவளை ஏண்டா இப்படி சித்திரவதை பண்ற, பாவண்டா, யாரும் இல்லாத அனாதை பொண்ணு,
அவளை விட்டுடா, அவன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னவங்கிட்ட கண்டிப்பா விட்டுடுறேன், ஆனா இன்னொரு 10 மாசம் கழிச்சு அப்படின்னு சொன்னவன புரியாம பார்த்தான் கௌதம். அது என்ன கணக்கு 10 மாசம்? ஒரு வினாடி மௌனமா உட்கார்ந்தவன் தலை குனிஞ்சபடியே என் குழந்தைக்கு அவ அம்மா ஆக போறா அப்படின்னு சொன்னான். என்னது அப்படின்னு விழிகளை தெறிக்க விட்டவன் நம்பவே முடியாம தன்னோட தம்பிய பார்த்தான். அப்படின்னா மதுராவ நீ நீ அப்படின்னு கேள்விகளை கேட்கவே முடியாம தவிச்சு போனான். அதை உணர்ந்த சித்தார்த், இல்ல இல்ல, தவறான முறையில என் விரல் நகம் கூட அவ மேல படல அப்படின்னு சொன்னவன் கிட்ட, பிளீஸ் சித்தார்த் தெளிவா சொல்லு, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொன்னான் கௌதம். நடந்தத விலக்கி சொன்னான் சித்தார்த். முழுவதுமா கேட்டவன், இதுக்கு நீ அவளை கொன்னே இருக்கலாம் சித்தார்த் அப்படின்னு ஆதங்கத்தோட பதில் சொன்னான். அண்ணா அப்படின்னு அதிர்ந்து சொன்னவனை பார்த்து, ஆமா சித்தார்த், ஒரு பொண்ணுக்கே தெரியாம இது நடந்திருக்கு. அவளுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா இது? உனக்கு யார் இந்த உரிமையெல்லாம் கொடுத்தா சித்தார்த்? தப்பு சித்து, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. இதெல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சியா அப்படின்னு கேட்டவனுக்கு பதில் எதுவுமே கூற முடியல அவனுக்கு. அப்பாவை விடு, அம்மாவை விடு, சங்கரை பத்தி யோசிச்சியா நீ? பாவம், அவளுக்கு துரோகம் பண்றியே அப்படின்னு சொன்னதும் தான் தாமதம். துரோகமா? அவளுக்கா? நானா? சரிதான், துரோகம் செய்யறது எப்படின்னு நானே அவகிட்ட இருந்துதான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னான் சித்தார்த். புரியாமல் பார்த்துட்டு, வேணாம் சித்து, இது ரொம்ப தப்பு, அந்த குழந்தைய கழிச்சிடு அப்படின்னு சொன்னான். அண்ணா அப்படின்னு கத்தினபடி எழுந்தான் சித்தார்த். அது என்னோட குழந்தை, என்னோட உயிர், கடவுள் எனக்காக இந்த உலகத்துல படிச்சது. இத வேண்டாம்னு சொல்ற உரிமை யாருக்குமே கிடையாது அப்படின்னு ஆவேசமா கத்தினான். சித்து இவ்வளவு உணர்ச்சிவசப்பட்டு பேசி அவன் பார்த்ததே இல்லை. அதுக்காக இப்படியும் விட்டுறவும் முடியல. ஆனா மனசுல என்னமோ பண்ணித்தோல அப்படின்னு வருத்தத்தோட சொன்னவாறு எழுந்து போனான் கௌதம். அத்தியாயம் 25. சித்தார்த்தோட அண்ணன் வெளியில போனதும் அவன் அமைதியா அவன் உட்கார்ந்தான். நேரம் ஆக ஆக அவனுக்கு மதுராவோட நினைவுதான் அதிகமாச்சு. அவனால அதுக்கு மேல காத்திருக்க முடியல. காரை எடுத்துக்கிட்டு மதுராவை தேடி போனான். அவன் மதுரா இருக்கும் வீட்டை அடையறதுக்கு நடு இரவு வந்துடும் அப்படிங்கறது தெரிஞ்சும் அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம காரை வேகமா எடுத்தான். காரை ஓட்டும் போதுமே அவனுக்கு மதுராவோட முகம்தான் நினைவுக்கு வந்துச்சு. சின்ன புன்னகையோட வண்டியை ஓட்டினவன் சரோஜாவுக்கு போன் பண்ணி தான் வரும் விஷயத்த சொன்னான். ஹலோ சரோகா, மது என்ன பண்றா, சாப்பிட்டாளா அப்படின்னு பொதுவான விஷயங்களை கேட்டவன், நான் இப்போ கிளம்பி வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு சாப்பிட ஏதாவது லைட்டா செஞ்சு டைனிங் டேபிள்ல வச்சிடுறீங்களா? நீங்க எனக்காக காத்துட்டு இருக்க வேண்டாம், நான் சாப்பிட்டுக்கிறேன். மதுரா கிட்ட நான் வர்ற விஷயத்தையெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னான் சித்தார்த். சரிங்க தம்பி, ஆனா மதுராவுக்கு செக்அப் அடுத்த வாரம் தானே, அப்போதானே நீங்க வரேன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டா சரோஜா. உதட்ட கடிச்சிட்டு ஒரு வினாடி மௌனமா இருந்தவன், கொஞ்சம் அங்க வேலை இருக்குக்கா என்றான் மெதுவாக. அந்த பக்கம் சரோஜா புரிந்து கொண்டாள். சரிங்க தம்பி, நீங்க பார்த்து ஓட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணான். இளையராஜாவோட காதல் பாட்டை விசில் அடிச்சபடியே காரை ஓட்டிட்டு போனான் சித்தார்த். வீட்டை அடையும் போது நைட்டு 2 மணி ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு மதுராவோட அறைக்கு போனவன் மதுரா படுத்திருக்கும் அழக பார்த்து ரசிச்சான். விளக்கோட வெளிச்சத்துல அவளுடைய முகம் பௌர்ணமி முகம் மாதிரி ஜொலிச்சுது. அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரசிச்சு நின்னவன் அவ வயிற்றுல மெதுவா கை வச்சான். குட்டி பாப்பா, எப்படி இருக்கீங்க? அப்பா மேல கோவமா இவ்வளவு நாள் இங்க இல்லைன்னு? கொஞ்சம் வேலைடா தங்கம், அதான் அப்படின்னு கொஞ்சினவன் அவ வயிற்றுல மெதுவா தடவி கொடுத்தான். அதுக்கப்புறம் அவ பக்கத்துல சத்தம் இல்லாம படுத்துக்கிட்டவன் அவ வயிற்றுல கைய வச்சபடி தூங்கிட்டான். விடிகிற வரைக்கும் அவன் கைப்பிடிக்குள்ளே இருந்தா மதுரா. விடிஞ்சதுக்கு அப்புறம் கண் விழிச்ச மதுரா தான் பக்கத்துல யாரோ இருக்கிறத உணர்ந்தவ திடுக்கிட்டு எழுந்தா. திரும்பி பார்த்தவ அதிர்ந்தே போனான். இவன் எப்போ இங்க வந்தான் அப்படின்னு கண்கள் விரிய பார்த்தா. வேகமா எழப்போனவ கொஞ்ச நேரம் அவன் முகத்தையே பார்த்தபடி தன்னை மறந்து உட்கார்ந்தா. எவ்வளவு நேரம் அப்படி அமைதியா உட்கார்ந்தாலோ தெரியல.
அவனுடைய முகம் எவ்வளவு அமைதியான முகம். உதட்ட மட்டும் அழுத்தமா மூடியிருந்தான். அதுல அவனுடைய பிடிவாதம் நல்லா தெரிஞ்சது. காத்துல அழகா கலையும் அவனோட கேசத்தை கலைச்சி விட தோன்ற அளவுக்கு இருந்துச்சு அவன் மனசு. கைகளை அந்த முடிக்குள்ள கொண்டு போய் மெதுவா முடிய கோதி விட்டா. அவனுடைய குழந்தையும் இப்படிதானே இருக்குமோ அப்படின்னு யோசிச்சு தனக்குள்ள சிரிச்சுக்கிட்டா மதுரா. அப்போதான் அவளுக்கு நினைவு வந்துச்சு. அவனுக்கு அணு அப்படின்னு ஏதோ ஒரு பெண் குழந்தை இருக்கிறதா சரோஜா சொன்னாலே. மனைவி குழந்தைன்னு சந்தோஷமா வாழ்றவனுக்கு என்கிட்ட இது போல நடக்க தேவை என்ன வந்துச்சு அப்படின்னு நினைச்சுவ. அவன்கிட்ட ஒரு சின்ன அசைவு தெரியவும் எழுந்து பாத்ரூம்குள்ள போயிட்டான். பாத்ரூம்குள்ள போனவ குளிச்சுட்டு வர வரைக்கும் அவன் எழாதனால அவ தோட்டத்துக்கு போய் உட்கார்ந்தா. அங்க அவ சாப்பிட ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தா சரோஜா. மதுராமா, சித்தார்த் தம்பி இன்னைக்கே உங்களை செக்கப் கூட்டிட்டு போறதா சொன்னாரு. நீங்க ரெடியா இருங்க, அவர் எழுந்ததும் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு போனான். ஜூஸை வாங்கி குடிச்சபடி தோட்டத்தோட அழக எப்பவும் போல ரசிச்சிட்டு இருந்தா. இப்போதெல்லாம் அவ வாந்தியெல்லாம் இப்போ கொஞ்சம் வர்றதில்லை, கொஞ்சம் அடங்கி இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு காஃபி கோப்பையோட அவ பக்கத்துல வந்து உட்கார்ந்தான் சித்தார்த். பக்கத்துல ஆரவம் கேட்டு திரும்பினவ சித்தார்த்தை பார்த்ததும் எழப்போனான். அவளுடைய கையை பிடிச்சு அவளை உட்கார வச்சான். என்ன, நான் பக்கத்துல வர்றதே பிடிக்காத மாதிரி எந்திரிச்சு போற அப்படின்னு கேட்டான் நக்கலா. அவளுக்கும் சுருன்னுச்சு. ஆமா, எனக்கு பிடிக்கலதான். உங்களை பிடிக்கல, நீங்க தொடர்றத பிடிக்கல, நீங்க பக்கத்துல வர்றதும் பிடிக்கல, அதோட உங்க குழந்தை என் வயிற்றுல வளருது சுத்தமா பிடிக்கல அப்படின்னு கத்துனான். ஏய், என்னடி சொன்ன? தொடர்றது பிடிக்காதவதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் தலையில கைய வச்சு என் தலைமுடியில விளையாடினியோ அப்படின்னு கேட்டவனுக்கு பதில் சொல்ல முடியாம முக சிவந்து தலை குனிஞ்சா மதுரா. அப்போ அவன் விழிச்சிட்டு தான் இருந்தான் போல இருக்கு. சரியான திமிர் பிடிச்சுவேன் அப்படின்னு மனசுல திட்டினான். இதோ பாருடி, என்னை என்ன வேணா சொல்லிக்கும், ஆனா என் குழந்தைய நீ ஒரு வார்த்தை சொன்னாலும் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொன்னான் கோவத்தோட. என்னமோ இந்த ஒரு குழந்தை தான் உங்க குழந்தை அப்படிங்கிற மாதிரி சும்மா சீன் போடுறீங்க. உங்களுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கே அப்படின்னு நக்கலா கேட்டா. அந்த கேள்வியில மனம் தடுமாறினவன் கொஞ்சம் சமாளிச்சுட்டு, உனக்கும் தான் கல்யாணம் ஆயிடுச்சு, அப்போ உன் புருஷன் எங்கடி? உன்னை இங்க ஊர் மேய விட்டுட்டு அவன் என்னடி பண்றான் அப்படின்னு கோவத்துல வார்த்தைகளை கக்கினான் சித்தார்த். அந்த வார்த்தைகளை மனம் உடைச்சு போனா. பாவி, நானா ஊர் மேயறேன்? சும்மா இருந்தவளை கடத்திட்டு வந்து குழந்தையையும் தனக்கு தெரியாம கொடுத்துட்டு என் வாழ்க்கைய மொத்தமா அழிச்சிட்டு என்னெல்லாம் பேசுறான் அப்படின்னு மனசுக்குள்ள திட்டினவ, இவன் கூட இனி பேசுறதே அசிங்கம் அப்படின்னு நினைச்சு எழுந்தா. எழுந்து போனவளை அவன் தடுக்கவே இல்லை. அவன் போறதையே பார்த்தவன் காதலிச்சவனையும் ஏமாத்திட்டு கட்டின புருஷனையும் விட்டுட்டு பேசுறா பாரு பேச்சு அப்படின்னு முனைகிட்டே காஃபி குடிச்சான் சித்தார்த். கண்கள்ல கொட்டிய கண்ணீரை தொடச்சபடி அங்கிருந்து விரைந்து போனான். அறைக்குள்ள வந்தவ படுக்கையில விழுந்து ஒரு மூச்சு அழுதா. அவ பின்ன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்த சித்தார்த் அவ அழுறத பார்த்தவன் எரிச்சல் அடைஞ்சான். போதுண்டி, நீ அழுது அழுது என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு எரிச்சலோட சொன்னான். இந்த வீட்டுல எனக்கு அழக்கூட சுதந்திரம் இல்லையா அப்படின்னு முறைச்சபடி எழுந்து உட்கார்ந்து கேட்டவகிட்ட, ஏமா இல்ல, உனக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கு, ஆனா என் குழந்தைய பெத்து கொடுத்துட்டு அப்புறம் எவ்வளவு வேணாலும் அழுது தொலை அப்படின்னு கைகளை விரிச்சபடி கிண்டலா சொன்னான். என் குழந்தை என் குழந்தை என் குழந்தை, எப்ப பார்த்தாலும் இதே சொல்றீங்களே, அப்போ உங்க வீட்டுல இருக்கிற குழந்தை உங்க குழந்தை இல்லையா, வேற யாருக்காவது பிறந்த அப்படின்னு அவ சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவ கழுத்தை இறுக்கமா பிடிச்சிருந்தான் சித்தார்த். ஏய், உனக்கு இவ்வளோ தாண்டி மரியாதை, இன்னொரு வார்த்தை வீட்டுல இருக்கிற குழந்தைய பத்தி ஏதாவது பேசுன அவ்வளோதான் சொல்லிட்டேன் என்றவன் சை அப்படின்னு சொல்லிட்டு அவளை படுக்கையில தள்ளிட்டு போனான் சித்தார்த். அவளுமே அவ சொன்ன வார்த்தையில தன்னையே நொந்துகிட்டா. தான் எப்படி அப்படி பேசணும் அப்படின்னு யோசிச்சப்போ தோட்டத்துல அவன் பேசிய வார்த்தைகளோட எதிர்ப்பலன் தான் அப்படின்னு அவளுக்கு நல்லா தெரிஞ்சுது. ஆனாலும் அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க தோணல. அமைதியா படுத்துக்கிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு சரோஜா வந்தா. மதுராமா, ஹாஸ்பிட்டல் செக்கப் போகணுமா, உங்களை ரெடியாகி காருக்கு வர சொன்னாரு சித்தார்த் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போனான். ஐயோ, மறுபடியும் இவன் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வர போகணுமா, போற வழியில என்னெல்லாம் பேச போறானோ அப்படின்னு தலையில அடிச்சபடி கிளம்பினா மதுரா.
அத்தியாயம் 26. மதுராவுக்கு குழந்தையை பெத்துக்கொள்ளவும் ஆசை இல்லை, அதை கலைக்கவும் மனசுல. என்னதான் பண்றது அப்படின்னு புரியவும் இல்லை அவளுக்கு. இப்போ மருத்துவமனைக்கு வேற இவன் கூட போகணும், அதையும் பொறுத்துட்டு தான் போகணும். என்ன பண்றது அப்படின்னு யோசனையோடையே இங்கிருந்து வெளியே போனா கூட எப்படியாவது இதை கலைச்சிடலாம், தனியா எங்கேயும் போறதுக்கு இவன் அனுமதிக்கிறதும் இல்லை அப்படின்னு பல யோசனைகளோடய கிளம்பினா மதுரா. கார்ல அவளுக்காக காத்திருந்தான் சித்தார்த். அவ வந்ததும் ரெடியாகி வர உனக்கு இவ்வளவு நேரமா அப்படின்னு எரிஞ்சு விழுந்தவன் வண்டியை உடனே ஸ்டார்ட் பண்ணான். இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னையே நீங்க கூட்டிட்டு போகணும், பேசாம சரோஜா கிட்ட சொல்லியிருந்தா அவங்களே கூட்டிட்டு போயிருப்பாங்களே, நாங்க ஏதாவது ஒரு ஆட்டோ வச்சு கூட போயிருப்போம் இல்லையா அப்படின்னு முனகினா மதுரா. ஏய், ஆட்டோ குலுங்கி குலுங்கி ஓடும், கார் தான் வசதியா இருக்கும். அதுவும் இல்லாம உன்னை கண்டவன் கூட எல்லாம் செக்அப் அனுப்ப முடியாது. அவங்கள ஏமாத்திட்டு நீ எங்கேயாவது ஓடி போயிட்டினா உன்னை மறுபடியும் யார்டி தேடுறது அப்படின்னு எரிஞ்சு விழுந்தான் சித்தார்த். அப்போ மதுராவுக்கு பளிச்சுன்னு ஒரு யோசனை தோணுச்சு. நாம ஏன் இங்கிருந்து சரோஜாவோட உதவியோட தப்பிட்டு போக முடியாது அப்படின்னு யோசிச்சா. ஆனா உடனே முகம் சோர்ந்து போச்சு. சரி, அப்படியே தப்பிட்டு போனாலும் இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இது யாரோடைய அப்பன் அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? அதுக்கு தீர்வுதான் என்ன அப்படின்னு யோசிச்சுவேன். முதல்ல இந்த குழந்தை அழியணும் அப்படிங்கிற எண்ணமே அவளுக்கு முதல்ல வந்து நின்றுச்சு. அவளுடைய முகபாவத்தை கண்ட சித்தார்த், ஏய், என் குழந்தைய கலைக்கணும்னு ஏதாவது திட்டம் போட்டுட்டு இருக்கியா? அப்படி ஏதாவது இருந்தா இதை இங்கே இப்பவே மறந்துடு, அதையெல்லாம் என்னால அனுமதிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னான் சித்தார்த். அப்படி மீறி என் குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உன்னை இங்கேயே புதைச்சிடுவேன், அப்புறம் இந்த சித்தார்த் மிருகமா மாறிடுவான் அப்படின்னு மிரட்டினான். அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே மதுராவுக்கு உள்ளூர பயம் வந்துச்சு. இவன் என்ன நம்ம மனசுல நினைக்கிறதெல்லாம் சொல்றான் அப்படின்னு நினைச்சா மதுரா. இவன் முன்னாடி நம்மளுடைய முகத்தை ரொம்ப கவனமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சவ இப்படியே பேசிட்டே போக மருத்துவமனையும் வந்துச்சு. இறங்கி அவளை அழைச்சிட்டு போனான் சித்தார்த். எப்பவும் போல மதுரா இந்த முறையும் தலை குனிஞ்சபடியே வந்தான். அதை பார்த்த மருத்துவருக்கு என்ன தோணுச்சோ சகஜமா பேசினாரு மதுரா கிட்ட. நார்மல் செக்அப் முடிஞ்சதுக்கு அப்புறம் மருத்துவர் சித்தார்த்த கூப்பிட்டு பேசினாரு. அப்போ மதுராவும் பக்கத்துல இருந்தா. சித்தார்த், மதுரா ரொம்ப வீக்கா இருக்காங்க, குழந்தையும் வீக்கா இருக்கிற மாதிரி தெரியுது, கொஞ்சம் நல்லா கவனமா பாத்துக்கோங்க, கொஞ்சம் நல்லா சாப்பிட கொடுங்க, வாந்தி வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு மருத்துவர் ஆலோசனை சொன்னாரு. மருந்து மாத்திரையெல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன், அதெல்லாம் மெடிக்கல் ஷாப்ல வாங்கிக்கோங்க, மருந்துகளை தவறாம சாப்பிடணும் மதுரா அப்படின்னு மருத்துவர் மதுவாவுக்கு ஆலோசனை சொன்னாரு. சரி அப்படின்னு சொன்னவங்க 2 பேரும் எழுந்து கிளம்பினாங்க. அவங்க கிளம்பினதுக்கு அப்புறம் மருத்துவர் யோசனையோட மதுராவோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை மறுபடியும் படிச்சு பார்த்தாரு. மதுராவோட வயிற்றுல வளரும் குழந்தை ரொம்ப பலவீனமா இருந்துச்சு. அதை சித்தார்த் கிட்ட சொல்ல அவருக்கு மனசே வரல. ஒருவேளை குழந்தை ஒரு 2 மாசம் தாக்கு பிடிச்சா அதுக்கப்புறம் காப்பாத்திடலாம் அப்படின்னு மருத்துவர் நினைச்சார். அதனால மது வீக்கா இருக்கா அப்படிங்கறத மட்டும்தான் சொன்னாரு. குழந்தையோட நிலையை பத்தி அவ்வளவு சொல்லவே இல்லை. ஆனா அவர் அப்பவே சொல்லியிருந்தா அதுக்கப்புறம் வர பிரச்சனையிலிருந்து அந்த அப்பாவி மதுராவை காப்பாத்திருக்கலாமோ என்னவோ. மருத்துவமனையில இருந்து கிளம்பி சித்தார்த் மதுராவோட வீட்டுக்கு வந்தான். மதுரா வீட்டுக்கு வந்ததுமே ரொம்ப சோர்ந்து போய் படுக்கையில படுத்துக்கிட்டா. என்னன்னே தெரியல, மனசெல்லாம் ரொம்ப பாரமா இருந்தது. சித்தார்த் எப்பவும் போல 2 நாள் தங்கி இருந்துட்டு மறுபடியும் சென்னைக்கு போனான். அந்த 2 நாட்களுமே வார்த்தைகளை மதுராவோட மனசை காயப்படுத்திட்டே இருந்தான். மதுராவுக்கு வாழவே பிடிக்கல, எங்க போறதுன்னு தெரியல. சித்தார்த்து கிட்ட திருப்பி திருப்பி விவாதம் செஞ்சு கலைச்சு போயிருந்தான். எப்படா இவன் சென்னைக்கு போவான் அப்படின்னு இருந்துச்சு அவளுக்கு. பகல்ல அவளை வார்த்தைகளால குத்தி கொதறிட்டு நைட்ல தன்னோட வயிற்று மேல கைய போட்டு அவன் தூங்கும் போது அவளுக்கு பத்திட்டு வரும். என்னதான் திட்டினாலும் அவளை சரியா சாப்பிட வைக்கிறதுலயோ ரொம்ப கவனமா இருந்தான். நேரத்துக்கு மருந்து மாத்திரை ஜூஸ்ன்னு அவளை சாப்பிட வச்சுக்கிட்டே இருந்தான். என்ன செஞ்சாலும் சித்தார்த்தோட குத்தல் பேச்ச அவளால தாங்கிக்கவே முடியல. நைட்டு அவன் கைய தூக்கி எறிஞ்சிட்டு எங்கேயாவது ஓடினும் போல இருந்துச்சு அவளுக்கு. அவளுக்கு அப்படி தோன்றியதை அவன் நல்லா உணர்ந்தானோ என்னவோ அவனுடைய கைப்பிடி அழுத்தி பிடிச்சிருந்தானே தவிர அவளை விடவே இல்லை. தலையெழுத்த நொந்துகிட்டே வந்த 2 நாட்களும் தூங்கினான் மதுரா. அவன் போய் 2வது நாள் திடீர்னு அவ தூங்கிட்டு இருக்கும்போது
வயிற்றுல சுரீர்னு ஒரு வலி வந்துச்சு. அவளால் அந்த வலியை தாங்கவே முடியல. சரோஜாவை கூப்பிடணும்னு எழுந்தவ அப்படியே கீழே விழுந்துட்டா. கீழே விழுந்தவ மயங்கி சரிஞ்சு போனான். ரொம்ப நேரம் கழிச்சு கண் விழிச்சா மதுரா. விழிச்சவ அதிர்ந்தே போனான். தன்னோட உடையெல்லாம் ரத்தமா இருக்க, தனக்கு என்னாச்சு அப்படின்னு புரியாம தவிச்சா. சரோஜாவை கூப்பிடுற அளவுக்கு அவளுக்கு உடம்புல தெம்பும் இல்லை. மெல்ல படுத்தபடியே நகர்ந்து பாத்ரூம் போனான். பாத்ரூம்ல ரத்தம் ரொம்ப போச்சு. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. தான் குழந்தைக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சோ அப்படின்னு மனசுல பயம் வந்துச்சு. குழந்தைய களையணும்னு ரொம்ப நினைச்சவ இப்போ அந்த குழந்தை தன்னோட ரத்தத்துல கரையிறத அழுகையோட பார்த்துட்டு இருந்தா. அழுக வெடிச்சுக்கிட்டு வந்தது மதுராவுக்கு. பாத்ரூம்ல வலி தாங்க முடியாம, தான் குழந்தை அழியறத பார்க்க முடியாம மறுபடியும் மயங்கி சரிஞ்சா மதுரா. இங்க இப்படி போக சித்தார்த் கிட்ட முறைப்படி தாலி வாங்கிட்டு கண்டவனோட ஊர் சுத்துற சங்கரியும் வேற மனநிலையில இருந்தா. எப்பவுமே சித்தார்த் கிட்ட பணம் கேட்டா முனைகிட்டே கொடுப்பான். ஆனா இப்போ தான் கேட்காமலேயே பணத்தை வாரி வழங்கியதும், ஒரு மாசம் வேற தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் அவ மனசுல உறுத்திக்கிட்டே இருந்தது. அவ சொன்னது மாதிரி ராஜேஷ் கலைப்பதற்கு கையெழுத்து போட்டதும் குழந்தைய கழிச்சிட்டு சித்தார்த்த பார்க்க ஊருக்கு போகணும்னு முடிவு எடுத்திருந்தா. அதன்படி அவ ஊருக்கு கிளம்ப தயாரானா. ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி தன்னோட அம்மாவுக்கு போன்ல அழைச்சு பேசினா சங்கரி. தன்னோட மகளோட போன் நம்பரை திரையில பார்த்த சங்கரியோட தாய் செண்பகம் உடனே போனை எடுத்து, ஹலோ சங்கரி, எங்கடி போய் தொலைஞ்ச? எவ்வளவு நாள் ஆச்சுடி நீ போன் பண்ணி? ஏண்டி இப்படி எல்லாம் பண்ற? ஒரு அழகான வாழ்க்கைய உனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தி அமைச்சு கொடுத்தேனேடி. அதை தக்க வச்சுக்க உனக்கு யோகிதை இல்லையா? இப்போ எவன் கூட ஊசிட்டு இருக்கே நீ? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எவ்வளவு தூரம் சொன்னேன், ஏண்டி இப்படி எல்லாம் பண்ற? கல்யாணத்துக்கு அப்புறமும் யார் கூடயும் எங்கேயும் போக கூடாதுன்னு சொன்னேனேடி. சித்தார்த்த கெட்டியா பிடிச்சுக்கோ, அவன் சம்பாதிக்கிறத அனுபவி, வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துக்கோ அப்படின்னு படிச்சு சொல்லிதானடி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அந்த மதுரா பொண்ணு சித்தார்த்த எவ்வளவு காதலிச்சான்னு தெரிஞ்சும் அவங்க 2 பேரையும் பிரிச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேனடி. இப்படி ஒரு குழந்தையும் பெத்துட்டு அந்த குழந்தைய அனாதையா விட்டுட்டு இப்படி கண்டவன் கூட ஊர் சுத்திட்டு இருக்கியே, உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையாடி அப்படின்னு கண்ணா பின்னான்னு கத்துனா செண்பகம். நீ இப்படியே போனினா உன் புருஷன் சித்தார்த் வேற பொண்ணை பிடிச்சிப்பான். அப்ப வந்து மூக்கால நீ அழுதா மறுபடியும் உனக்கு உதவி பண்ண என்னால முடியாது. ஏற்கனவே உன்னால நான் ரொம்ப பாவம் பண்ணிருக்கேன் அப்படின்னு வருத்தத்தோட மகளை திட்டினா செண்பகம். அதை கேட்டு சங்கரி, போதுமா, சும்மா எனக்கு நல்லது பண்றேன்னு இந்த டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காத. சித்தார்த்த எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது எனக்காக மட்டும் இல்ல, உனக்காகவும் தான். அதை மறந்துடாது. என்கிட்ட இருந்து நீ பணம் வாங்குறதுக்காக தானே சித்தார்த்த நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. அதுதானே நம்மளுக்குள்ள டீலிங். நான் சித்தார்த்த கிட்ட பணம் வாங்குறேன், அதுல பாதி உனக்கு தானே கொடுக்கறேன் அப்படின்னு திருப்பி கேட்டா பொண்ணு. அவ கேட்ட கேள்வியில ஒரு வினாடி மௌனமா இருந்த செண்பகம், சரிதாண்டி, இப்போ எங்கதான் இருக்க? சீக்கிரமா வீட்டுக்கு வா, இங்க என்னென்னமோ நடக்குதுன்னு கேள்விப்படுறேன். சித்தார்த் அடிக்கடி எங்கேயோ போறான், ரொம்ப நாள் கழிச்சுதான் வீட்டுக்கே வர்றதா கேள்விப்படுறேன். நீ வீட்டுக்கு வா, முதல்ல வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி போனை வச்சா செண்பகம். சரிம்மா என்று போனை வைத்த சங்கரியும் உடனே சென்னைக்கு கிளம்பினான். வீட்டுக்கு கிளம்பின சங்கரி நேரா தன்னோட அம்மா வீட்டுக்கு போனான். வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் அம்மா அப்படின்னு கூப்பிட்ட மாதிரி தன்னோட பெட்டியெல்லாம் தூக்கி வீசிட்டு சோஃபால போய் உட்கார்ந்தா சங்கரி. அம்மா அப்படிங்கிற அலறல்ல பதட்டமா வெளியில ஓடி வந்தா செண்பகம். தன் மகளை பார்த்த உடனே அவளுக்கு கோபமும் வருத்தமும் சேர்ந்தே வந்துச்சு. எப்பேற்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தேன், கழுதைக்கு வாழ தெரிஞ்சா எங்கேயோ ஊர் மேய்ஞ்சிட்டு வருது பார் அப்படின்னு மனசுக்குள்ள புலம்புனபடி, வாடி வா, எங்கடி போன இவ்வளவு நாளா? ஒரு போன் கூட பண்ணல. உன் புருஷன் எங்கெங்கயோ சுத்திட்டு இருக்கான்னு தெரியுமா உனக்கு? போன இடம் வந்த இடம்னு இருக்கான் உன் புருஷன் சித்தார்த். நீ கண்டவன் கூட போயிட்டு அவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு கூட தெரியாம குழந்தைய மாமியார் கிட்ட விட்டுட்டு இப்படி ஊசிட்டு வர்றியே, உனக்கே நியாயமா இருக்கா என்று திட்டினார் செண்பகம். செண்பகத்தின் குரல் கேட்டு வெளில வந்தாரு செண்பகத்துடைய கணவர். அவருக்கு அந்த வீட்டுல பேச்சுரிமையே கிடையாது. செண்பகம் வச்சதுதான் சட்டம். அமைதியா வந்து சோஃபாவில் உட்காண்டாரு. என்னாச்சுமா சங்கரி? சித்தார்த் மாப்பிள்ள ரொம்ப தங்கமானவர், அவர் கூட சேர்ந்து வாழக்கூடாதா அப்படின்னு அமைதியா கேட்டார். அப்போ மாடியிலிருந்து இறங்கி வந்தான் சங்கரியோட தம்பி சங்கர்.
அக்கா, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? குழந்தை அணு பாவம், அம்மா இல்லாம ஏங்கி போய் தவிக்குது. எவ்வளோ அழகான வாழ்க்கை அது. சித்தார்த்தா தான் எவ்வளோ நல்லவர். அந்த வாழ்க்கைய உனக்கு வாழவே தெரியாதா அப்படின்னு கேட்டான் சங்கர். சங்கர் அப்படி கேட்டதும் அக்கா சங்கரிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. சின்ன பையன் மாதிரி பேசுடா, பெரியவங்க மாதிரி பேசாத. இப்ப என்னடா ஆச்சு உன் மாமாவுக்கு? நல்லா தானே இருக்கார். குழந்தை என்னடா நல்லா தானே இருக்கு, நல்லா தானே பாத்துக்கிறாங்க அப்படின்னு திருப்பி கேட்டா அவ. எல்லாரும் நல்லா தான் பாத்துக்கிறாங்க குழந்தைய, என்ன இருந்தாலும் அம்மா இருக்கிற மாதிரி வருமா அப்படின்னு திருப்பி கேட்டான் சங்கர். பணம் இருந்தா எல்லாமே வரும், சரியா? நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. அங்க பணம் கொட்டி கிடக்கு. குழந்தைய பாக்குறதுக்கு ஒரு நல்ல ஆயாவா கிடைக்க மாட்டா? எல்லாம் கிடைப்பாங்க என்றால் தெனாவெட்டாக சங்கரி. அதை கேட்டதும் சங்கருக்கு கோவம் பொத்திக்கிட்டு வந்தது. எல்லாம் அத்தான சொல்லணும். உன்னை எல்லாம் நம்பி உன்னை கல்யாணம் பண்ணிட்டார் பாரு, அவருக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொன்னான் சங்கர். அதை கேட்ட சங்கரி, ஏய் உன் வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்னு திருப்பி சொன்னான். அதை கேட்ட சங்கர், ஏன் வேலையை பார்க்கறதா? பாவி, மதுராவோட வாழ்க்கையை அழிச்சுதானடி நீ இந்த வாழ்க்கைக்கு வந்த அப்படின்னு ஆதங்கத்தோட சொன்னான் சங்கர். அவன் சொல்றதை கேட்டு சங்கரையோ செண்பகமோ அதிர்ச்சியோட விழிச்சாங்க. பக்கத்துல இருந்த அவங்க அப்பாவோ என்னமோ ஏதோன்னு விழிச்சிட்டு நின்னாரு. அப்போ சங்கரி, உனக்கு எப்படிடா தெரியும்? உனக்கு யார் இதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு கேட்டா. எனக்கு யார் சொன்னாங்களா? எல்லாம் உன் மண்டவாளமும் எனக்கு அத்துப்படி நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னான். மதுராவோட வாழ்க்கைய நீ எவ்வளவு சீரழிச்சிருக்க. மதுராவுக்கே தெரியாம அவளுக்கு போதை மருந்து கொடுத்து 10 நாள் அவளை போதையில படுக்க வச்சு அவ கூட இன்னொருத்தனை இருக்க வச்சு அது அவளுக்கே தெரியாம அவளை போட்டோ எடுத்து அதை காமிச்சு அவனை என்னென்ன அலம்பலெல்லாம் நீ பண்ணிருக்கேன்னு உனக்கு மனசாட்சி இருந்தா அதே கேட்டுப்பாரு அப்படின்னு கேட்டான் சங்கர். ஏய் என்னடா உளற? நான் என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு தட்டு தடுமாறி சொன்னா சங்கரி. ஆனால் செண்பகமும் தலை குனிஞ்சு அமர்ந்திருந்தா. அதை கண்ட சங்கர், இங்க பாத்தியா உன்னோட குற்ற உணர்ச்சிய அப்படின்னு தன்னோட அம்மாவை காட்டினான். சங்கர் பேசினதை கேட்டு சங்கரி விழிச்சா. இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு. இங்க பாரு சங்கரி, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீ போதை மருந்து கொடுத்து மதுராவை பக்கத்துல ஒருத்தனை படுக்க வச்சியே, அவன் உனக்காக கல்யாணமான கொஞ்ச நாள்லயே இங்க காசு கேட்டு வந்தான். அவனை பிடிச்சி எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ உன்னோட புடி என் கையில இருக்கு. நீ ஒழுக்கமா அத்தான் கூட சேர்ந்து குடும்ப வாழ்க்கையை வாழ பார்த்துக்கோ. இனி இந்த மாதிரி எல்லாம் பண்ணின இந்த உண்மையை அத்தான் கிட்ட போய் சொல்லுவேன். அப்புறம் உன் நிலைமை என்ன ஆகும் என்று மிரட்டினான் சங்கர். நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு திருப்பி சொன்னான் சங்கரி. திரும்ப திரும்ப போய் சொன்னா உண்மையாயிடாது சங்கரி. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். பாவம் மதுக்கா உங்களை நம்பி இந்த வீட்டுல தங்கி இருந்தா. அவளுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கீங்க 2 பேரும். அவன் வந்து உண்மையை சொன்னப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அத்தான் கிட்ட. அதனாலதான் எந்த விஷயத்தையும் நான் இப்ப வரைக்கும் சொல்லல. நான் உன் வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ கண்டவன் கூட ஊர் சுத்திட்டு இப்பதான் வீட்டுக்கே வர. இது உனக்கே அசிங்கமா இல்லையா அப்படின்னு கேட்டான் சங்கர். குழந்தையும் நீ பாக்குறதே இல்ல, சித்தார்த் அத்தானையும் நீ கவனிக்கிறது இல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு கண்டவன் கூட ஊர் சுத்துறது. எதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கணும்? அப்படியே கல்யாணம் பண்ணாம சுத்த வேண்டியது தானே. நீ இப்படியே கண்டவன் கூட போயிட்டுரு. நான் போய் அத்தான் கிட்ட உன்னை பத்தி எல்லா உண்மையும் சொல்ல போறேன். பாவம் மது எங்க இருக்காங்களோ என்ன பண்றாங்களோ அவங்களையாவது அத்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கட்டும். நீதான் உன்னோட சந்தோஷத்தை கெடுத்துக்கிட்ட. அவங்களாவது சந்தோஷமா இருக்கட்டுமே அப்படின்னு திருப்பி கத்துனா சங்கர். இவன் இவ்வளவு பேசுவானா அப்படிங்கிற மாதிரி விழிச்சுக்கிட்டு நின்னா சங்கரி. கொஞ்ச நேரம் ஹால்ல குறுக்கு நெடுக்குமா நடந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன் சொல்லு அப்படின்னு மெதுவா கேட்டா சங்கரி. சங்கரிய பார்த்து, இதோ பாரு சங்கரி, நீ சித்தார்த்த ஒரு குழந்தையோட உன்னோட குடும்ப வாழ்க்கைய நீ வாழ்ற மாதிரி இருந்தா இந்த உண்மையை அத்தான் கிட்ட நான் சொல்ல மாட்டேன். நீ மறுபடியும் வேற யார் கூடயாவது இந்த மாதிரி சுத்திட்டு இருந்தா, தாமதமா வீட்டுக்கு வர்றது, பணத்தை அள்ளி அள்ளி செலவு பண்றது, அம்மா கூட சேர்ந்து தப்பு தப்பா யோசிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ வச்சுக்கிட்டீனா கண்டிப்பா சித்தார்த்த அத்தான் கிட்ட உன்னை பத்தி எல்லா உண்மைகளையும் நான் சொல்ல வேண்டி வரும். அப்படி நான் சொல்லிட்டேன்னா உன்னோட நிலைமை என்னன்னு கொஞ்சம் யோசிச்சுப்பார்.
இப்ப கிடைக்கிற எந்த பணமும் உனக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்ல, இந்த விஷயம் அத்தானுக்கு தெரிஞ்சா உன்னை கொன்னே போற்றுவார். அது தெரியும் இல்லையா? மது மேல சித்தார்த் அத்தானுக்கு ரொம்ப உயிர். அவளை நீ எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கேன்னு தெரிஞ்சா கொஞ்சம் யோசிச்சு பாரு சங்கரி அப்படின்னு அதட்டி பேசினான் சங்கர். அவன் பேசுனதை கேட்ட சங்கரிக்கு உள்ளூர பயம் வந்துச்சு. காரணம், மதுரா சித்தார்த்த விரும்பினது தெரிஞ்சும் அம்மாவும் மகளும் அன்னைக்கு நைட்டே மதுராவுக்கு போதை மருந்து ஊசி போட்டு அவளை ஒரு அறையில எடுத்து வச்சு அவளுடைய போனை எல்லாம் ஒழிச்சு வச்சு 10 நாள் அவளை போதை பழக்கத்திலேயே வச்சிருந்தாங்க. அந்த 10 நாள்ல எவனோ ஒருத்தனை பணம் கொடுத்து கூப்பிட்டுட்டு வந்து பக்கத்துல படுக்குமாறு படுக்க வச்சு 2 பேரையும் சேர்த்து புகைப்படமும் எடுத்துக்கிட்டா, வீடியோவும் எடுத்துக்கிட்டா சங்கரி. 10 நாள் கழிச்சு மதுரா கண் விழிச்சதும் அந்த போட்டோவையும் வீடியோவையும் காட்டி சித்தார்த்து கிட்ட இதை பத்தி சொன்னாலும், சித்தார்த் இதை பிரியாம இருந்தாலும் இந்த போட்டோவை சித்தார்த்து கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டினான். அதுக்கு பயந்து மதுரா வாயே திறக்கல. 1 மாசம் இப்படியே போச்சு. 1 மாசம் கழிச்சு மதுராவை அறையில அடிச்சிருந்த சங்கரி வந்தா. அந்த அறைக்கு வந்து மதுரா கிட்ட பேச ஆரம்பிச்சா. இதோ பார் மது, சித்தார்த்த நீ வாழ்க்கையில இனி நினைச்சு கூட பார்க்க கூடாது. அப்படி நீ மீறி அவன்கிட்ட நெருங்கினா இந்த போட்டோவையும் வீடியோவையும் சித்தார்த் கிட்ட காமிக்க வேண்டி வரும். அது மட்டும் இல்ல, இப்போ நான் சொல்ற மாதிரி சித்தார்த் கிட்ட நீ சொல்லணும் அப்படின்னு சொன்னான். அவ பயத்தோட, நான் என்ன சொல்லணும்? 1 மாசமா எனக்கு போதை மருந்து போட்டு போட்டு கையெல்லாம் இப்படி புண்ணா போச்சு பாரு சங்கரி. என்னால ரொம்ப முடியல, கஷ்டமா இருக்கு. இந்த போதை மருந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னான் மதுரா. சித்தார்த்த என்னால மறக்க முடியாது சங்கரி, அதுக்கு நீ என்ன இங்கேயே கொன்னுடு என்றார். அது சரி, உன்னை கொல்றது எனக்கு ரொம்ப சுலபம். ஆனா சித்தார்த் உன்னை மறப்பானா? மறக்கவே மாட்டான். அதனால நீ வேற எவன் கூடய ஓடி போயிட்டேன்னு சொல்லியிருக்கேன். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணு. சித்தார்த் வந்து கேட்டா நீ வாயை திறக்க கூடாது. நான் என்ன சொல்றேனோ அதுபடிதான் கேட்கணும் அப்படின்னு மிரட்டினா சங்கரி. சித்தார்த் கிட்ட இந்த புகைப்படத்தையும் வீடியோவையும் காட்டினான். அவன் அவளை ரொம்ப கேவலமா நினைப்பான் அப்படின்னு உணர்ந்த மதுரா, இல்ல நீ சொல்றபடியெல்லாம் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதன்படி அவளை நல்ல ஒரு காட்டன் புடவையை உடுத்தி ஹால்ல நிற்க வச்சு சித்தார்த்துக்கு முன்னாடி அன்னைக்கு நிக்க வச்சு நாடகமானான். அது அத்தனையும் இப்போ சங்கரியோட கண்ணு முன்னாடி படம் எடுத்து ஆடிச்சு. இப்போ இத்தனை விஷயங்களும் சித்தார்த்துக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், கொன்னே போட்டுருவோம் அப்படின்னு நினைச்சவ தன்னோட தம்பிக்கு அடங்கி போய் பேசினான். சரி, இப்போ நான் என்னோட புருஷன் வீட்டுக்கு போறேன். இனிமே யார் கூடயும் எங்கேயும் வெளில போக மாட்டேன். இதை பத்தி சித்தார்த்துக்கிட்ட நீ எதுவும் சொல்லக்கூடாது என்றார் சங்கரி. எப்படியோ அக்கா கொஞ்சமாவது திருந்தினா சரிதான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சவன், சரி சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மாடி ஏறி போனான் சங்கர். அத்தியாயம் 28. என் தம்பி சங்கர் இவ்வளோ கடுமையா திட்டுவான்னு, இவ்வளோ கோவப்படுவான்னு எதிர்பார்க்காத சங்கரி இனி கொஞ்சம் அடக்கிதான் வாசிக்கணும். கொஞ்ச நாளுக்கு சித்தார்த்துக்கு பிரியாம தன்னோட குடும்பத்தோட இணைஞ்சு வாழதா போலி நாடகம் ஆடணும். அப்பதான் இவன் அடங்குவான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பழையபடி நாம வெளியில போலாம் அப்படின்னு முடிவெடுத்தவ தன்னோட அம்மா செண்பத்தி கிட்ட சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சா சங்கரி. அப்படி கிளம்ப ஆரம்பிச்சவ நேரா மாமியார் வீட்டுக்கு தான் போனா. முதல்ல மாமியார் வீட்டுக்கு போனவ அங்க வேலைக்காரங்க தவிர மாமனார் மாமியார் யாருமே இல்லாததால அவங்க எங்க போனாங்க அப்படின்னு வீட்டு வேலைக்காரன் கிட்ட கேட்டா. அவங்க பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு அணுவை தூக்கிட்டு போனதா சொன்னாங்க. சரி, சித்தார்த் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட சேர்ந்து இந்த வீட்டுக்கு வந்து குழந்தைய வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்த சங்கரி அவங்களுக்குன்னு தனியா இருந்த ஒரு பங்களாவுக்கு போனா. அங்க வீட்டுல 2 வேலைக்காரங்க நிரந்தரமாவே தங்கி இருந்தாங்க. அந்த வேலைக்காரங்க 2 பேருமே கணவன் மனைவி. கணவன் பேர் ராமு, மனைவி பேர் வள்ளி. உள்ள நுழைஞ்ச சங்கரி வள்ளி வள்ளி என்று கத்தியவாறே உள்ள வந்தா. அந்த அதிகார குரல்ல அதிர்ந்து போய் வெளில வந்தா வள்ளி. சின்னம்மா, எப்ப வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? ஏன் இவ்வளவு நாளா இங்க வரவே இல்லை? எங்க போனீங்க அப்படின்னு சராமரியா கேள்வி கேட்டா வள்ளி. ஏற்கனவே பிறந்த வீட்டுல இது மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டு அவமானப்பட்டு வந்தவ இங்கேயும் இவ இந்த கேள்வி எல்லாம் கேட்க அவளுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துச்சு. அங்க காட்ட முடியாத கோவத்தை வள்ளி கிட்ட காட்டினான். ஓங்கி பலார்னு அவ கன்னத்துல அடிச்சா சங்கரி. ஏய், இது என்னோட பர்சனல் விஷயம்.
இதுல எல்லாம் நீ தலையிடாத. இங்க உனக்கு என்ன வேலையோ அதை மட்டும் செய். சும்மா தேவையில்லாம எங்க போன, எப்ப வந்த, எங்க வந்தன்னு கேட்டுக்கிட்டு போ. போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்து வை. நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிடணும் அப்படின்னு விடுக்குன்னு சொன்னான் சங்கரி. அவ அடிச்ச அந்த கன்னத்தை கையில பிடிச்ச மாதிரி கண்கள்ல கண்ணீரோட சரிம்மா அப்படின்னு சொன்னவ உள்ள போய் சமையலுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து சமைக்க ஆரம்பிச்சா. சங்கரி குளிச்சுட்டு டைனிங் ஹால்ல உட்கார்ந்தவ ராமு அப்படின்னு கூப்பிட்டா. ராமு வள்ளியோட புருஷன், தோட்டக்காரன். அவன் உள்ள வந்ததும், எங்க உங்க ஐயா அவ காணும், சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு, இன்னுமா வரல அவரு அப்படின்னு கேட்டா சங்கரி. இல்லம்மா, கொஞ்ச நாளா ஐயா இங்க வர்றதே இல்லை, நீங்களும் வர்றதில்ல. வீட்டுல நாங்க 2 பேர் மட்டும்தான் இங்க தனியா இருக்கோம் அப்படின்னு பவ்யமா கைகளை கட்டினபடி சொன்னான் ராமு. ஏன் அவங்க அம்மா வீட்லயே சித்தார்த் தங்கிக்கிறாரா அப்படின்னு திருப்பி கேட்டா சங்கரி. அது தெரியலங்கம்மா, ஆனா எப்பவாவது வந்து நிறைய துணியெல்லாம் எடுத்துட்டு போவாரு. அப்புறம் ஒரு சில நாட்கள்ல சித்தார்த்தோட அம்மாவே ஃபோன் பண்ணி சித்தார்த் இங்க இருக்கானான்னு கேட்பாங்க. ஆனா இங்க அப்போ சித்தார்த் ஐயாவும் இருந்ததில்ல. அவர் எங்க போறாரு என்ன பண்றாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்கம்மா என்று பவ்யமாக சொன்னான் ராமு. சங்கரி யோசனையுடைய தலையில கை வச்சுக்கிட்டா. அம்மா சொன்னது சரிதான் போல. சித்தார்த் அடிக்கடி இங்க இருக்கிறதில்ல போல. அவங்க அம்மா வீட்டுக்கும் போறதில்ல. வேற எங்கதான் போவான் அப்படின்னு யோசிச்சுவாரே தட்டுல இருக்கிற உணவை சாப்பிட்டா. வள்ளியும் ராமுவும் ஒருவரையோட பார்த்து செய்கை பண்ணிக்கிட்டாங்க. அந்த செய்கைய அவ பார்த்தவ, ஏய் என்ன 2 பேரும் இங்க நின்று செய்கை பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு எரிஞ்சு விழுந்தா சங்கர். அது ஒண்ணும் இல்லைங்கம்மா, ஐயா வந்து ஏதோ ஒரு பொண்ணு கூட அப்படின்னு இழுத்தான் ராமு. பொண்ணு கூடவா அப்படின்னு அதிர்ந்து போய் எழுந்து நின்னா சங்கரி. இல்லைங்கம்மா, எனக்கு எதுவும் சரியா தெரியல, நீங்க ஐயா வந்தோட எதுக்கும் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியவாறே அங்கிருந்து மெதுவா நகர்ந்து போனா ராமு. திரும்பி வள்ளிய பார்த்தா சங்கரி. அவளுமே தலை குனிஞ்ச மாதிரி சமையல் அறைக்குள்ள புகுந்துக்கிட்டா. இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு நினைச்சவ உடனே சித்தார்த்துக்கு போன் பண்ணி கூப்பிட்டா. எதிர்முனையில ஹலோ அப்படின்னு சொன்னவன் கிட்ட, ஹலோ நான் சங்கரி பேசுறேன் அப்படின்னு சொன்னான். சங்கரியா, என்ன 1 மாசத்துக்கு தொல்லை பண்ணக்கூடாதுன்னு போன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிதானே உனக்கு அவ்வளவு பணம் கொடுத்தேன். மறுபடியும் பணம் கேட்டா என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு கோவமா பேசினான் சித்தார்த். இல்ல சித்தார்த்தா, எனக்கு பணம் வேண்டாம், நான் நம்ம வீட்டுல தான் இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னா. எதிர்முனையில சித்தார்த் 2 நிமிஷம் மௌனமா இருந்தான். என்ன சித்தார்த்தா, லைன்ல தானே இருக்கீங்களா இல்லையா? நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க ஒண்ணுமே பேசலையே அப்படின்னு கேட்டா சங்கரி. என்ன பேசணும், எனக்கு இங்க ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சித்தார்த் எதிர்முறையில சொன்னான். என்ன வேலை? சாயங்காலம் 6 மணி ஆயும் நீங்க வீட்டுக்கே வரல, உங்க அம்மா வீட்டுக்கும் நீங்க போகல. நீங்க வீட்டுக்கு வாங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு மறுபடியும் சொன்னான் சங்கரி. நீ நினைச்ச நேரத்துக்கு கூப்பிடுவ, நான் வந்து நிக்கணுமா? நீ கூப்பிட்ட உடனே வர்றதுக்கும் நீ சொன்ன உடனே போறதுக்கும் நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரன் கிடையாது அப்படின்னு எரிஞ்சு விழுந்துட்டு போனை வச்சான் சித்தார்த். இவன் இப்படி பேசுறது முதல் தடவை இல்லை, கடந்த 2 மாசமாவே எரிஞ்சு விழுந்துதான் இருக்கான். இப்போதான் சங்கரிக்கு இது உறுத்துச்சு. என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சபடியே தட்டுல கையை கழுவிட்டு தன்னோட அறைக்கு போய் ஓய்வெடுத்தா. மணி 8 சித்தார்த் இன்னும் வீட்டுக்கு வரல. மறுபடியும் அவனை அழைச்சு பேச சங்கரிக்கு விருப்பம் இல்லை. அதனால ரேடியோல ஏதோ ஒரு பாடலை கேட்டுக்கிட்டே தூங்க ஆரம்பிச்சா சங்கரி. இங்க இப்படி போக மதுராவும் அந்த தனி வீட்டுல பாத்ரூம்ல மயங்கி விழுந்தது கூட தெரியாம, தன்னோட குழந்தை கலைஞ்சது கூட தெரியாம பாவமா கிடந்தா. ரொம்ப நேரம் கழிச்சு கண் விழிச்சு மதுராவுக்கு தனக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு உணரவே பல நிமிஷம் ஆச்சு. வயிறு வலி தாங்க முடியல. பாத்ரூம் முழுவதும் ரத்தமா இருந்தது. தான் குழந்தை தன் முன்னாடி இப்படி கரைஞ்சு போறத பார்க்க அவளால தாங்கவே முடியல. விக்கி விக்கி அழுதா. அழுது முடிஞ்சதும் உடைகளை கலற்றி எரிஞ்சிட்டு குளிச்சுட்டு வேற உடைக்கு மாறி படுக்கையில உட்கார்ந்தா. அப்படி உட்காரவும் முடியாம அப்படியே சாஞ்சிட்டா. அழுது ஊஞ்சவ விடிய காலையில தான் தன்னோட அழுகையை நிறுத்தினான்.
அழுக நின்ன உன்னை யோசிச்சு பார்த்தா. இந்த குழந்தை வேண்டாம் வேண்டான்னு கலைக்க எவ்வளோ முயற்சி பண்ணான். அப்பெல்லாம் கலையாத குழந்தை இப்போ அவளுக்கே தெரியாம அவ கலைக்க முயற்சி பண்ணாம கலைஞ்சிருச்சு. இத சித்தார்த் கிட்ட எப்படி சொல்றது? அவன் எப்படி தாங்குவான்? மறுபடியும் அவன் தன்னை ஏதாவது அடிப்பானா? இல்ல மறுபடியும் குழந்தை வேணுங்கிறக்காக இதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஏதாவது பண்ணுவானா அப்படின்னு யோசிச்சா மதுரா. என்ன யோசிச்சும் அவளுக்கு ஒரே பதில் தான் கிடைச்சது. இந்த குழந்தை கலைஞ்சது தெரிஞ்சா அவன் தாங்க மாட்டான். கண்டிப்பா இவளை வெளியில போறதுக்கும் அனுமதிக்க மாட்டான். மறுபடியும் ஒரு குழந்தைக்கு முயற்சி செய்ய எது வேணாலும் செய்வான் அப்படின்னு உள்ளுணர்வு சொல்லுச்சு மதுராவுக்கு. அப்போ இதை எப்படி சொல்லாமல் விடுறது? சரோஜாவுக்கு தெரிஞ்சாலே போதுமே, அவளே போன் பண்ணி சித்தார்த் கிட்ட சொல்லிடுவாளே. இப்போ எப்படி தப்பிக்கிறது? இங்கிருந்து வெளியில போறதுக்கு என்னதான் வழி அப்படின்னு மண்டையை யோசிச்சுட்டே இருந்தா. குழந்தை கலைஞ்ச வலி ஒரு பக்கம், உடல் வலி ஒரு பக்கம், யோசிச்சு யோசிச்சு தலைவலியும் வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே கண்ணுறங்கி போனா மதுரா. விடியற் காலையில எப்பவும் போல சரோஜா அறைக்கு வந்தா. நல்ல வேலை மதுரா மயக்கம் தெளிஞ்சு குளிச்சு உட மாத்தின உடனேயே அவ செஞ்ச முதல் வேலை தன்னோட படுக்கை அறையையும் பாத்ரூமையும் சுத்தம் பண்ணதான். அதனால அங்க ரத்தக்கரை இருக்கிறது தெரிய வாய்ப்பே இல்லை சரோஜாவுக்கு. எப்பவும் போல அவளை வந்து எழுப்பி எப்பவும் அவளுக்கு கொடுக்குற ஒரு ஜூஸை கையில கொடுத்துட்டு போனான். ஜூஸை மெதுவா நிதானமா குடிச்சவ மனசுல ஒரு திட்டம் பரவுச்சு அவளுக்கு. இனி நாம சுதந்திர பறவ. குழந்தை வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அவளுக்கு நடப்பதெல்லாம் நல்லதுக்குன்னே தோணுச்சு. இனி இங்கிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் அவளுடைய எண்ணமா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சவ மெதுவா அந்த பானத்தை பருகினா. அந்த ஜூஸை குடிக்க குடிக்க அவ உடம்புலையும் மனசுலையும் ஒரு இனம் புரியாத தெம்பு உருவாச்சு. சித்தார்த்த எதிலோ பழி வாங்கிவிட்ட உணர்வு வந்துச்சு அவளுக்கு. எனக்கே தெரியாம உருவான குழந்தை, எனக்கே தெரியாம விதைச்சவன் சித்தார்த், இப்போ அவனுக்கே தெரியாம அது கலைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷம் வந்தாலுமே மறுபக்கம் இது என்னுடைய குழந்தை அப்படின்னு அவ மனசு இடிச்சுது. ரெண்டுக்கும் நடுவே ரொம்ப மனசு தடுமாறிதான் போனான். ஆனாலும் இந்த சந்தர்ப்பத்தை விட அவளுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இனி கிடைக்காது. குழந்தை கலைஞ்சிருச்சு அப்படிங்கிறது அவளுக்கு மட்டும்தான் தெரியும். சரோஜாவுக்கும் தெரியாது, சித்தார்த்துக்கும் தெரியாது. இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு அவனை விட்டு எப்படி வெளியில போறது அப்படிங்கிறத முதல்ல யோசிக்கணும். இப்போ யாருக்கும் குழந்தை கலைஞ்சது தெரியவே வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்தவ ஜூஸை நிம்மதியா குடிக்க ஆரம்பிச்சா. மீண்டும் அடுத்த பாகத்துல சந்திப்போம்.